நாளைக்கு மோடி அவசியம் இல்ல, அதை விட இன்னொரு சாமியார் வர்றாரு, அதை விட இன்னொரு பையன் வர்றாருன்னா மோடியை தூக்கி ஓரமா உட்கார வச்சிருவாங்க. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் வேற, அவங்க அரசியல் வேற, அவங்க சித்தாந்தம் வேற, இந்துக்கள் வேற. நாங்க கோயில கும்பிடுவோம், மசூதி பக்கம் போனா அல்லா காப்பாற்றுவோம், இங்கிட்டு சர்ச்சு பக்கம் போனா அப்பா ஏசப்பா காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நாங்க சர்ச்சையும் கோயில் தான் சொல்லுவோம், மசூதியும் நம்ம கோயில் தான் சொல்லுவோம், அல்லா கோயில் ஏசு கோயில் சொல்லுவோம். அப்படிதான் எங்களுக்கு பழக்கப்படுத்திக்கிறாங்க. அப்ப நாங்க மனுஷங்களை நம்புறவங்க, கடவுளை மதிச்சு ஓரமா வச்சு இருசாமி அப்படின்ட்டு போறவங்க. நீங்க எங்களுக்குள்ள வந்து உள்ளூர் வேலை பார்க்கணும், உருண்டு அடிச்சு விடணும்னா அதுக்கெல்லாம் நாங்க ஆள் இல்லைன்றதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். வணக்கம் தோழர்களே. ஒரு அரசியல் இயக்கத்துல ஈடுபட்டு பெரிய அளவுல அந்த இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு வளர்ந்து வருகிற போது, அந்த இயக்கம் வளர்ந்த பின்பு யார் வளர்த்து விட்டாங்களோ அவங்களை அவமானப்படுத்தி தூக்கி எறிகிறது இருக்குல்ல, அவங்கள ஓரங்கட்டுவது இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். அந்த செயலை தொடர்ந்து செய்கிற ஒரு அமைப்பாக இங்கே நம்ம RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலை பார்க்கலாம். இந்த நேரத்திற்கு மோடி தேவைப்படுகிறார் என்றால் மோடியை வைத்திருப்பார்கள். நாளைக்கு மோடி அவசியம் இல்ல, அதை விட இன்னொரு சாமியார் வர்றாரு, அதை விட இன்னொரு பையன் வர்றாருன்னா மோடியை தூக்கி ஓரமா உட்கார வச்சிருவாங்க. இது இயல்பா அங்க நடக்கிற விஷயம். அப்படி ஒரு உதாரணம் தெரியணும்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு உதாரணமா நம்ம பார்க்கலாம். ராஜா வாயே திறக்க முடியாது, எல்லா பொறுப்பையும் உருவிட்டாங்க. முதல்ல கேரளாவினுடைய பொறுப்பாளராக இருந்தாரு, அதை உருவினாங்க. தேசிய செயலாளர்கள் ஒருத்தராக இருந்தாரு, அதை உருவினாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலையும் இல்லாம தமிழ்நாட்டிலையும் பொறுப்பு இல்லாம ஓரங்கட்டப்பட்டார் ராஜா. அவர் மேல நமக்கு பெரிய மரியாதை குறைவான விஷயங்கள் இருக்கு, முரண்பாடு இருக்கு. ஆனா அவங்க கட்சிக்காக அந்த ஆளுக்கு அதன் அளவுக்கு எவனும் கலந்துட மாட்டான். ஆனா அவரை தூக்கி ஓரங்கட்டியாச்சு. இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டத்துல மிகப்பெரிய கலவரத்தை செய்து, இந்த கலவரத்தின் அடிப்படையில மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை கன்னியாகுமரி மாவட்டத்துல RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் தங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கையில பெரிய அளவுல ஈடுபட்டு உருவாக்கியவர்ல ஒருத்தர் தான் பொன்னார். இன்னைக்கு பொன்னார்னா யார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அவர் இருந்த இடமே தெரியல. அப்புறம் எல்முருகனை தூக்கி அமைச்சராக்கி அவரை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க. காலம் காலமாக இந்த இயக்கத்தில் இது நடந்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய மோடி ஜி 56 இன்ச் மோடி, அவரு அத்வானிக்கு மைக்கு பிடிச்சவர். பிடிக்கிறது தப்பு இல்லைங்க, தலைவர் மிகப்பெரிய தலைவர், அவருக்கு மைக்கு பிடிச்சு வளர்ந்தவர் தான் நம்ம மோடி. இன்னைக்கு மோடி பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அத்வானி மேடையில் நின்று கும்பிடுறாரு, அவர் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இப்படியே போறாரு. என்ன நாகரிகம் இருக்கு? ஒரு இடதுசாரி கம்யூனிச இயக்கத்துல எல்லாம் 100 வயதை தாண்டி இப்போ மரணிச்சாரு, காலமானாரு நம்முடைய தோழர் சங்கரையா. அவரை பார்க்கிற போதெல்லாம் லால் சலாம் தோழர், செங்கொடி வணக்கம் தோழர் என்று நாங்கள் சொல்லுவது உண்டு. ஏன்னா அவ்வளவு மரியாதை அவர் மேல. ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரண்டிருக்கும். ஆனா சென்னையில மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டே அவருடைய இறுதி ஊர்வலத்தை நடத்தினாங்க. சொல்லாமலே எல்லா கட்சி தலைவர்களும் அங்க வந்து சேர்ந்தாங்க. அவ்வளவு மரியாதை அவர் மேல. அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துட்டு இருக்கு. அவ்வளவு மரியாதை. ஒரு இனத்தை, ஒரு இயக்கத்தை உயர்த்தி பிடித்த தலைவர்களை கடைசி வரை யார் மரியாதையோடு நடத்துகிறார்களோ அவர்கள் தான் மிகச்சரியாக அந்த இயக்கத்துல பயணிக்கிறார்கள் அர்த்தம். சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்றைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டவர் அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும். யாருங்க இந்த அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷி அப்படின்னா, பிஜேபிக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தவங்க. ஏங்க, ராமர் கோயிலுக்கென்று ரத யாத்திரை நடத்தி பல ஆயிரம் பேர் செத்து அதுக்குள்ள ஒரு அடையாளத்தை தேடி மேல வந்ததா இந்த கும்பல். குஜராத்ல சோம்நாத்ல இருந்து ஆரம்பிச்சு அது ராமர் பிறந்த இடமா இதுகளா கட்டுக்கதை கட்டிவிட்ட அயோத்தியில இருந்து அயோத்தி வரைக்கும் வந்து சேர்ற பாத யாத்திரையை, ரத யாத்திரையை ஆரம்பிச்சவர் முதல்ல இந்த அத்வானி தான். அத்வானி ரொம்ப டேஞ்சரானவர். அவர் மனுஷனே இல்லைன்னு சமகாலத்துல கடுமையா அவரை வந்து பேசுவது உண்டு. நம்ம VP சிங் அவர்களுடைய காலத்துல அவர் தான் மண்டல் கமிஷன், மொராஜி தேசாய் காலத்துல கொண்டு வரப்பட்ட மண்டல் கமிஷனை இந்திரா காந்தி கடப்புல போட VP சிங் அவர்கள் எடுத்துதான் மண்டல் கமிஷனை தூசி தட்டி அமலுக்கு கொண்டு வர. இந்த மண்டல் கமிஷன் மூலமாக பிற்படுத்தப்பட்டவர்களின் 27% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துவது நோக்கம். அதை உடைச்சது யார் தெரியுமா? இதே அத்வானி. அப்ப இவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறாங்க.
கம்யூனிஸ்டுகளும் அந்த ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. இங்க இருக்கிற பிஜேபியும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோம் அந்த காலகட்டத்தில். அந்த ஆதரவை விலக்கி கொண்டார்கள். ஏன் தெரியுங்களா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு மறைமுகமா உள்ள வச்சு ரத யாத்திரை நடத்தி பல ஆயிரம் பேரை கலவரத்துல கொன்றொழிச்சு கடைசியில் அது பெரிய கலவரம் ஆயிடுச்சு, இவருடைய ஆட்சியை கவுத்துறோம், நாங்க வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்த கும்பல் தான் இந்த பிஜேபி கும்பல். அப்ப பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்னு கவனமாயிருந்து அதுக்கு ஒரு போராட்டத்தை செய்து அதுக்கு ஒரு ரத யாத்திரையை செய்து வெளியே வந்து விபி சிங் ஆட்சியை கவிழ்த்து விட்டவர் தான் இந்த அத்வானி. புரியுதுங்களா? இந்த அத்வானி தான் பீகாருக்குள்ள நுழையும் போது லல்லு பிரசாத் யாதவ் செல்லையில அடிச்சு அவரை தூக்கி ஜெயில போட்டார். வந்து கதற விட்டாரு காவியில லல்லு பிரசாத் யாதவ், நீ வந்து பாரியா எங்க ஊருக்குள்ள அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி அடிச்சு தூக்கி உள்ள போட்டாரு. இவனுங்களுக்கெல்லாம் அஞ்சாத ஒரு ஆளாத்தான் அவர் அந்த ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தார் முதலமைச்சராக இருக்கும்போது. அந்த கும்பலே அவ்வளோ கஷ்டப்பட்டு ராமர் ரத யாத்திரை நடத்தி அப்படியே பல லட்சம் பேரை திட்டமிட்டு திரட்டி பாபர் மசூதியை இடித்ததும் அத்வானி தலைமையிலான கும்பல். இத்தனைக்கும் நீதிமன்றம் இவங்களுக்கு பேரணி போறதுக்கு ரத யாத்திரை போறதுக்கு அனுமதி கொடுக்கிற போதே அங்க கலவரம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு எச்சரிச்சு அனுமதி கொடுக்குறாங்க. அப்படி எச்சரிச்சு அனுமதி கொடுக்கறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே போய் அந்த ஊர்ல தங்கி, எங்க அயோத்தியில தங்கி ரிட்டையர்டான ராணுவ அதிகாரிகள் இவர்களுக்கு குண்டெல்லாம் தயாரிச்சு கொடுத்து முதல்ல சின்ன சின்ன விஷயங்களை வச்சு இடிக்கிறது, பின்னாடி சின்ன சின்ன டெட்டனேட்டர்கள்லாம் பயன்படுத்துவது அப்படின்னு ஒரு பெரிய பிளானோட களத்துல இறங்கினவங்க. தெகல்காவில வேலை பார்த்தா ஆஷிஷ் என்கிற பத்திரிகையாளர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நேரடியா இவங்கிட்ட போய் வீடியோவே எடுத்து மறைமுகமா ஹிட்டன் கேமரா வச்சு வீடியோ எடுத்து அதை பூரா பதிவு பண்ணி புத்தகமா எழுதி வச்சிருக்காரு. இவனுங்க என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணி இந்த பாபர் மசூதியை இடிச்சாங்க. அப்புறம் சிபிஐ நீதிமன்றம் பெரும்பான்மை மக்களினுடைய மனசாட்சிக்கு இயங்க நாங்க தீர்ப்பு சொல்றோம் அப்படின்னு கூச்சமே இல்லாம ஒரு தீர்ப்பை சொல்லி இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு மரணடியை கொடுத்துட்டு இங்கே மத கலவரத்தை தூண்டுகிற கலவர கும்பலுக்கு சார்பான தீர்ப்பை கொடுத்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல தலையா நின்று வேலை பார்த்தவர் தான் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அப்புறம் உமா பாரதின்னு ஒரு அம்மா. இவங்கெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதுலயும் வர்ற ஜனவரி மாசம் 22ஆம் தேதி ராமர் கோயிலை திறக்க போறாங்க. இந்த ராமர் கோயிலை திறக்க போறப்போ இவங்க யார முதல்ல கூப்பிட்டுருக்கணும்? 96 வயது அத்வானியையும் 90 வயது முரளி மனோகர் ஜோஷியினுடைய தலைமையில இவங்க நடத்தியிருக்கணும். நேர்மையானவங்களா இருந்தா. அவர் பண்ணதா அயோக்கியத்தனம் தான், கலவரத்தை தான் பண்ணாரு, கலவரம் பண்ணி 3000 பேரை கொன்னாரு, எல்லாமே தெரியும். ஆனா ஓ ஆள் தானே, ஓன் கட்சியை வைக்க தானே கொண்டு வந்தாரு, செஞ்சாரு. அப்ப நீ என்ன செய்யணும் அவருக்கு மரியாதையா? உங்க கனவுல வந்ததாயா இந்த ராமர் கோயிலே, அதை வச்சுதாயா நாங்க இந்த முறையும் ஓட்டு புடுங்கிறதுக்கு ஓட்டு பொறுக்கிறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நன்றி உணர்வோடு இவங்களை கூட்டிட்டு போய் வச்சிருக்கணும். இதுல யோக்கியமாகறானுங்களா இவனுங்க? ஒருவேளை முரளி மனோகர் ஜோஷியையோ அல்லது அத்வானியையோ அல்லது உமா பாரதியோ கூட்டிட்டு வந்தா அந்த பாபர் மசூதியை இடிச்சது தெரியும், அப்புறம் இவங்க பண்ண கலவரம் தெரியும், இவங்க பண்ண அயோக்கியத்தனம்லாம் வெளியே தெரியும். அந்த வெளியே தெரியறத வச்சு நம்ம ஆளுங்க பேசுவானுங்க. இங்க இந்தியா முழுதும் இது பேசு பொருளாகும், அது நமக்கு ஒரு இடைஞ்சலாகும், தெரியாம ஓட்டு பொறுக்கிறதுக்கு பெரிய சிக்கலாயிரும். நாம இப்ப நினைச்ச மாதிரி பாருங்கள் இந்துக்களினுடைய கனவான ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் அப்படின்னு முடிச்சு விட்டு போயிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ராமர் கோயிலை கட்டுறதுனுடைய கமிட்டியினுடைய செயலாளர் இருக்கார்ல, ராமர் கோயில் அறக்கட்டளையினுடைய செயலாளருங்க சம்பத் ராய் அப்படின்னு பேரு. இந்த சம்பத் ராய் என்ன சொல்லி இருக்கிறாரு, நீங்க 2 பேரும் வர வேண்டாம், வீட்லயே உட்காருங்க அப்படின்னு மறைமுகமா வயசாயிடுச்சுன்னு சொல்றான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற வேலை என்ன? நீ வந்தா நீ பண்ண அத்தனை அயோக்கியத்தனம் வெளியே தெரிஞ்சிடும், நாங்களே பூசி முழுகி வெளியே தெரியாம வெறும் ராமர் கோயிலை மட்டும் காமிச்சிட்டு ஓட்ட பொறிக்கலான் இருக்கோம். நீங்க வாட்டுக்கு இடையில வந்தீங்கன்னா அப்புறம் பாபர் மசூதி இடிச்சது, நீங்க பண்ண கலவரம், ரத யாத்திரையில பண்ண அயோக்கியத்தனம், அதை ஒட்டி 56 இன்ச் மோடி குஜராத்துக்குள்ள பண்ண அல்சாட்டியம் அயோக்கியத்தனம் எல்லாம் அம்பலப்பட்டு போகும்னு கமுக்கமா வை, கமுக்கமா மூடு அப்படின்னு மூடி மறைக்கிறார்கள். 2 பேரும் ரொம்ப நொந்து போய் அவமானப்பட்டு போய் கிடக்குறாங்க. யார் ராமரினுடைய பாத யாத்திரையை ரத யாத்திரையை தொடங்கி நாங்களும் இருக்கோம், எங்க பேரு வந்து பிஜேபி, நாங்க ஒரு கட்சி தான் அப்படின்னு மக்களுக்கு சொன்னாங்களோ அந்த 2 பேரையும் தூக்கி ஓரங்கட்டி இருக்கிறாங்க. 6000 பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. அதுல 4000 பேர் சாமியாருங்க,
அது அம்மனக்குண்டி சாமியார்ல இருந்து எல்லா சாமியார் இருக்கு. 6000 பேர் 6000 பேர்ல 4000 பேர் சாமியாருங்க, 2000 பேர் விஐபிஸ்ங்க. அதுல ரஜினிகாந்த், அமிர்தா பச்சன் தொடங்கி நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் அதுல வர்றாங்க. அதானி அம்பானி அவங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் இங்க வர்றாங்க. அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் வர்றாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறாங்க. அதுல நம்ம ஆளுகளையும் கூப்பிட்டுருக்கிறாங்க. யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கூப்பிட்டுருக்கிறாங்க. அதுக்கு இடையில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு போயிருக்கு. அவங்க 2 பேரும் நாங்கள் வரலைங்க அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இல்லை நான் வரலைங்க அப்படின்னு முடிச்சுட்டாரு. இவனுங்க கதறானுங்க, அது எப்படி இந்துக்களினுடைய கோயிலுக்கு? நீ ஒரு இனத்தினுடைய மனசாட்சியை நொறுக்கிட்டு போலித்தனமா ஒரு தீர்ப்பை பைக்குள்ள வாங்கி வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தருடைய சொத்தை புடுங்கி அதுக்குள்ள ஒரு கோயிலை கட்டி நாங்க யோக்கியா அப்படின்னா அந்த யோக்கியமான விஷயத்துல நாங்க கலந்துக்க மாட்டோம்யா. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் வேற, அவங்க அரசியல் வேற, அவங்க சித்தாந்தம் வேற, இந்துக்கள் வேற. இந்துக்கள்லாம் நாங்கயா, நாங்க கோயிலை கும்பிடுவோம், மசூதி பக்கம் போனா அல்லாஹ் காப்பாத்துனுவோம், இங்கிட்டு சர்ச்சு பக்கம் போனா அப்பா ஏசப்பா காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நாங்க சர்ச்சையும் கோயில் தான் சொல்லுவோம், மசூதியையும் நாங்க கோயில் தான் சொல்லுவோம், அல்லாஹ் கோயில் ஏசு கோயிலும் சொல்லுவோம். அப்படிதான் எங்களுக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப நாங்க மனுஷங்களை நம்புறவங்க, கடவுளை மதிச்சு ஓரமா வச்சு இருசாமி அப்படின்ட்டு போறவங்க. நீங்க எங்கக்குள்ள வந்து உள் வேலை பார்க்கணும், உருண்டை அடிச்சு விடணும்னா அதுக்கெல்லாம் நாங்க ஆள் இல்லைன்றதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். ஆனா என்ன அப்படின்னா, சினிமாக்காரங்க போனவங்க வந்தவங்க இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கூப்பிட தெரிஞ்ச காவிகளுக்கு இந்த பெரிய ரணகலத்தை உண்டாக்கி, பெரிய பஞ்சாயத்தை கூட்டி, பெரிய பாதிப்பை உண்டாக்கி, பெரிய அளவுல கலவரத்தை தூண்டி 3000 உயிர்களை கொன்று புதைத்து ஒரு ராம ரத யாத்திரை நடத்திய அத்வானிய ஓரங்கட்டி இருக்கிறாங்க. அவரோடு ஸ்ட்ராங்கா நின்ன முரளி மனோகர் ஜோஷி, உமாபாரதி எல்லோரையும் ஓரங்கட்டி இருக்கிறார்கள். இதுதான் இந்த காவிகளுக்கான அடிப்படையான அரசியல். நீ யூஸ் ஆகுற வரையும் ஒன்ன வச்சிருப்பாங்க, இல்லைன்னா த்ரோ பண்ணிருப்பாங்க. டீ கடையில வாங்கி ஒரு கப்புல குடிச்சிட்டு தூக்கி எறிகிற மாதிரி பயன்படுத்துற வரைக்கும் உன்னை கையில வச்சிருப்பாங்க, இல்லைன்னா குப்பையில வீசிடுவாங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு அப்படின்றத மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா 2024 எலெக்ஷனுக்காகவே ஜனவரி 22 நீங்க கோயில திறக்கிற லட்சணம் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அயோக்கியத்தனம் மக்களுக்கு தெரியணும்ல. இதே ராமர் கோயிலை கட்டுறதுக்காக பல ஆயிரம் கோடி நன்கொடை வசூலிக்கப்பட்டது உலக நாடுகள் முழுவதும். ஆனா இந்த கும்பல் உள்ள உட்காந்து தண்ணி அடிச்சு, ராமர் கோயிலுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிச்ச புகைப்படம் வீடியோ வெளியாகி நமக்கு அதிர்ச்சியை ஊட்டியது. அப்ப ராமரவே மதிக்காத கும்பல் ஓட்டு பொறுக்கிறதுக்காக ராமரை உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அப்படித்தான் ராமர் கட்டிக்கிட்டு இருந்த கோயிலுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிச்ச புகைப்படம் போட்டு பாருங்க, நெட்ல வரும். இந்த கும்பல், இந்த அயோக்கிய கும்பல் ராமர் என்கிற கடவுளை நம்பிக்கையை வைத்துக்கொண்டு சாமானிய உழைக்கிற மக்களை ஏமாற்றலாம்னு நினைச்சா நிச்சயமா அது நடக்காது. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை.